என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையினுடைய அடிப்படை தூணே நம்பிக்கைதான். நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தூண். எப்பொழுதும் உன்னுடைய விஷயத்தில் நீ உறுதியாக இரு. எதை நினைத்து உன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் நம்பிக்கையை நிலையாக வைத்திரு. என்னை உன்னுடைய உள் இதயத்தில் உண்மையாக நினைத்து கொண்டு இருந்தால் உனக்கு தேவையான பதிலை நான் அவ்வப்பொழுது உன் பக்கத்தில் இருந்து கொடுத்து கொண்டே இருப்பேன். பக்தியும் நம்பிக்கையும் உன்னிடம் மேம்பட்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் மேம்படும். எல்லா உயிர்களையும் எப்பொழுதும் கருணையோடு அணுகு. தியாகம் செய்வது உன்னை எப்பொழுதும் உயர்வுக்கு தான் அழைத்து செல்லும். பொறுமையோடும் கருணையோடும் உன்னுடைய செயல்கள் இருந்தாலானால் அது உன் வாழ்விற்கான நன்மையை பிரதிபலிக்கும். என்னுடைய பாதையை கொள்கையை பின்பற்றுபவர்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை உணர ஆரம்பித்தால் அதுதான் உண்மையான பக்தி என்று நான் கருதுகின்றேன். எல்லா ஆன்மாக்களுமே ஒரே சக்தியால் உருவாக்கப்பட்டதுதான். வேற்றுமை என்பது எல்லாம் மாயை நிறைந்த விஷயம். தன்னுடைய சுயநலத்தை விட்டு விலகி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது நன்மை என்பது தானாக உன்னை தேடி வரும். உன்னுடைய வாழ்க்கை சாந்தியால் நிரம்பப் போகின்றது. தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்திக்கொள். மறைந்து போவதற்காக எதுவும் உருவாக்கப்படவில்லை. உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பதற்காக தான் அனைத்தும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனதை ஒருமைப்படுத்தி என்னை நினைவில் கொள். உனக்கான வழியை நான் காண்பிப்பேன். பொருள் எல்லாம் நிலை அற்றது. ஆனந்தம் என்பது உள்ளார்ந்த சக்தி. பொருளை பின்பற்றாமல் ஆன்ம சாந்தியை நீ நாடு. அதுதான் எப்பொழுதும் உண்மையான செல்வமாக இருக்கும். உன்னை பிரிந்து நான் எங்கும் செல்வதில்லை. நீயும் என்னை பிரிந்து எங்கும் செல்வதில்லை. நாம் இருவருமே ஒரே சக்தியில் வந்தவர்கள். என்னை உளமாற நினைத்து கொண்டால் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் பேரானந்தம் நிலைத்து இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் தற்சமயம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை சிரமங்களையும் உன்னை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளாக நான் மாற்றி தருவேன். அவற்றை சமாளிக்கக்கூடிய பொறுமையையும் சக்தியையும் சகிப்புத்தன்மையையும் நீ வளர்த்து கொள்வாய். சிரமங்களுக்கு மத்தியில் நிலைத்து வாழ்வதுதான் உண்மையான வலிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தன் நலத்தை எல்லாம் விலக்கி செயல்படு. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். உன்னுடைய செயல்கள் கருணையும் பாசமும் நிறைந்ததாக இருக்கட்டும். நீ தரும் ஒவ்வொரு நன்மையும் பெரும் வரமாக உனக்கே திரும்பி கிடைக்கும். எல்லா செயல்களிலும் கடவுளினுடைய அருளை நீ உணர்வாய். ஒவ்வொரு நிமிடமும் கடவுளினுடைய பேரன்பை நீ உணர்வாய். அவரை நினைத்தால் உனக்குள் எந்த ஒரு பயமும் இருக்காது. உன்னுடைய நம்பிக்கையை நீ நிலையாக வைத்தால் போதும். என்னை உன்னுடைய இதயத்தில் நிறுத்தினால் போதும். என்னை உண்மையோடு நினைத்தால் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். கடவுள் உன்னை கைவிடாமல் காப்பார் என்று நம்பி உன்னுடைய செயல்களை நேர்மையாகவும் ஸ்ரத்தையோடும் செய். நன்மை உன்னுடைய வாழ்வில் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. முக்கியமான முயற்சியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய். அது உனக்கான வெற்றியாக மாறும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் வீணாக்க மாட்டேன். என்னுடைய உபதேசங்களை கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை ஏற்றாமல் நான் செல்ல மாட்டேன். உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டது. அந்த ஏற்பாடுகளின் பலனை இப்பொழுது நீ பெறக்கூடிய நேரம் வந்தும் விட்டது. இனியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி ஆரோக்கியமாக சந்தோஷமாக செழிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை தொடர என்னுடைய அருள் ஆசிகள் இக்கணத்திலிருந்து மலர ஆரம்பித்துவிடும். எல்லா நேரமும் இனி உனக்கு இன்பமாக மாறும். நல்லது நடக்கும்.